நேயர்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் திரையில் தெரியும் எண்ணான 044243111361 என்ற எண்ணிற்கு நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு எங்களிடம் தெரிவிக்கலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் தபால் மூலமாகவும் உங்கள் புகார்களை தெரிவிக்கலாம். ராஜ் நியூஸ் புகார் பெட்டி, தபால் பெட்டி எண் 32, போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு நீங்கள் தபால் மூலமாகவும் அனுப்பலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்கள் சமூக ஆர்வலரும் சட்ட ஆலோசகரும் உங்களுக்கு வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய நமது விருந்தினர்கள் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தை சேர்ந்தவரும் மூத்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு TC ராஜேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சீனிவாசன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். சார், இப்போது அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், தமிழ்நாடு அரசாங்கத்தில் ஏறக்குறைய 135க்கு மேற்பட்ட சங்கங்கள் பதிவு பெற்ற சங்கங்கள் செயல்படுது. அது எல்லாம் ஒருங்கிணைச்சு கூட்டமைப்பாகவும் சில 2 அமைப்புகள் செயல்படுறாங்க. ஓகே. இவங்க ஆண்டாண்டு காலமாக அவங்களுடைய கோரிக்கைகள் என்பது 50 கோரிக்கை, 60 கோரிக்கை அப்படின்ற மாதிரி ஏறக்குறைய ஒரு 60-70 துறைகள் சார்ந்த கோரிக்கைகள் அப்படியே வரிசைப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் வருது. அப்போ இப்படி வரப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அரசை ஸ்டாக்னேட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் தொடர் ஆர்ப்பாட்டம், அப்படியே நாள் கடந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து அதில் பாதிக்கப்படுறது ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லை, திருவாளர் பொது ஜனங்கள் கூட. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்க, 1973 கொண்டு வந்த அந்த சட்ட அமைப்புகளில் திருத்தம் கொண்டு வந்து இப்போ தமிழ்நாடு அரசு சில டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கடிவாளம் போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேம்பஸ்குள்ளவே அவங்க அவங்களுடைய சங்கத்தை பற்றி பேசுகிறதோ, கோரிக்கைகளை வலியுறுத்துறதோ, கேட் மீட்டிங் போடுறதோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த நிலையில் அதுவும் கேம்பஸ்குள்ளவே பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்ற மாதிரி. அதே போல் அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்களை அதை நிறத்தை கொண்டு வரக்கூடாது. அதில் அரசு ஊழியர் என்பவர் அது மாதிரி. அதனால் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை இது மாதிரியான இதுங்களை கடுமையாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எல்லா சங்கத்திலையுமே அந்தந்த கட்சி சார்ந்த அணிகள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் கூட அது வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது உள்ளார்ந்தபடியே வரவேற்க வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ போக்குவரத்து கழகம் 8 கழகங்கள் இருக்குது. அதில் மெயினான பிரதான சங்கங்களாக தொழிற்சங்கங்கள் எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தோமுசா, தொழிலாளர் முன்னேற்ற பேரவை, இது ஆளுங்கட்சி திமுகவை சார்ந்தது. அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் அப்படி இருக்குது. இது தவிர CIT, AIT எல்லாம் இருக்காங்க, எல்லாமே கட்சி சார்ந்தவங்க தான். இது தவிர ஜாதி சார்ந்த அமைப்புகளும் சங்கங்களும் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய கோரிக்கையை கவனிக்கணும்னா, அப்போ திருவாளர் பொது ஜனங்களுடைய நிலைமை என்ன வருது? ஓட்டு போட்டு நம்ம ஆட்சி கட்டில் உட்கார வச்சு அரசு ஏதாவது நல்லது செய்யுமான்னு எதிர்பார்க்கறது, இந்த அரசு இயந்திரங்களுக்கு தேவையான அத்தனை சலுகைகளும் வாரி வழங்குறாங்கல்ல மக்களுடைய வரிப்பணத்தில். இப்போ இப்படி கொடுக்குறப்போ இது போதுமானதாக இல்லைன்னு சொல்கிறது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்தினா போதும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஏவா வேலு மற்றும் அதே போல் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை கயல்விழி செல்வராஜ் மற்றும் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் இத்தனை பேரும் 3 அமைச்சர்கள் கேபினெட் லெவலில் இவங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பேசுறதுக்காக தமிழ்நாடு அரசு தாயுள்ளத்தோடு இது நியமிச்சிருக்காரு. அதுலேயும் இவங்க வரல. மீண்டும் நாங்கள் அணிதிரண்டு ஒரே முட்டா நாங்கள் அரசாங்கத்தை ஸ்டாக்னேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்படுவது யார்? போலாத சீற்றம் கொள்வது யார்? அப்போ இது எல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்களுடைய கட்டுப்பாட்டை இதை கொண்டு கட்டுக்குள் வைக்கணுன்ற ஒரு இது வரவேற்க வேண்டிய விஷயம் நான் பதிவு செய்கிறேன். இல்லை, கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்த தொடர்ந்து அவர்கள் சங்கத்தின் மூலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இருப்பது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரே உதாரணம் சொல்கிறேன் சார். சென்னை சைதாப்பேட்டையில் தாடண்டர் நகர்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அங்கே ஏறக்குறைய 10 அடுக்கு மாடிகள் 3 பெட்ரூம், 2 பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம்னு ஒவ்வொரு கேட்டரியா வைஸாக அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க பணி நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய ஒரு 10,000 குடியிருப்புகள் அங்கே இருக்குது. அந்த 10,000 குடியிருப்புகளுக்கு தடையில்லாத மின் இணைப்பு, மின்சாரம், தடையில்லாத குடிநீர், அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 45 பகுதி குடியிருப்புகள் இருக்க, அந்த குடியிருப்புகளும் குடிசை பகுதிகளுக்கு இந்த பிரச்சனை தொடர்கதையாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு தெளிவுபடுத்த கேட்குறேன். இப்போ சங்கங்கள் அந்தந்த கட்சி சார்ந்த சங்கங்கள் இருக்கவே கூடாதா? இல்ல, சங்கம் அமைப்பது அவங்களுடைய உரிமை சார். அதாவது மக்களுடைய உரிமை நம்ம எப்படி கேட்கிறோமோ அது மாதிரி அதுக்கான ஒரு முறை இருக்கு. ஆக்டிவிட்டீஸ்ல தான் ஈடுபடக்கூடாது. ஆமா, அந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்க நினைச்ச உடனே பாய் கட் பண்ணிட்டு வெளியே வந்துருவீங்க கேட் மீட்டிங்னா, அப்ப என்ன வருது அந்த கோப்பு நிலை? இப்போ திடீர்னு இன்னைக்கு பாலிசி மேட்டர் இன்னைக்கு கையெழுத்து ஆகணும், அது கெசட் நோட்டிபிகேஷன் போடணும் இருக்கப்போ அந்த சமயத்தில் இவங்க கழுத்தை பிடிக்கிற மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னா, இப்போ அரசாங்கத்தை உள்நோக்கத்தோட பழி வாங்குற என்ன தானே? நீங்க முதலமைச்சரே டெப்டி CM பழி வாங்கல, திருவாளர் பொது ஜனங்களை பழி வாங்குறீங்க.
இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சாமானிய மக்கள் வரைக்கும் பழி வாங்குற மாதிரி தான் ஆகுது. ஓகே, அதனால நான் அரசு ஊழியருக்கு எதிரானவன் கிடையாது. அரசு ஊழியர் இருந்தால் தான், அரசு இயந்திரம் இருந்தால் தான் பொதுமக்களுடைய கோப்புகள் முனைப்போடு செயல்படும். ஆனால் அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதாக இருக்கிறப்போ 3 கேபினெட் அமைச்சர்கள் பேசுறதுக்கு சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்படலன்னு சொன்னா என்ன ஆகுதுங்க? சரி, ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகிறீங்க சார்? இப்போ வந்து ஒரு 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 பேருந்து நிறுத்தம் அந்த மாதிரியான அறிவிப்புகள் வரும்பொழுது, அல்லது ஒரு பந்த் அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது, இப்போ ஆளுங்கட்சி அறிவிச்சாங்க அப்படின்னா எதிர்கட்சிக்காரங்களாம் அந்த மற்ற பணிகளை தொடருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அரசுக்கும் அது தேவையான ஒன்றா தான் இருக்கும். இப்போ இதை தடுக்கிறது எந்த வகையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு? இல்லை, இது வந்து தொழிற்சங்கங்கள் வந்து அவங்களோட உரிமைகள், அதுலேருந்து நம்ம வந்து பின்வாங்கிறது இல்லை. ஆனால் அந்த சங்கத்துக்கு அரசியல் சாயம் பூச வேண்டாம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் சாயம் பூசுறதுனால இப்போ ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சி வரும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி வரும்போது அப்போ இங்கே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் தொகை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ அப்போது ஒருத்தர் மாறி மாறி பந்து பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி இதனால் திருவாளர் ஜனங்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. சார் சொல்கிற வார்த்தை சொல்லணும்னா, ஸோ மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, அரசு இயந்திரம் பாதிக்கப்படுது. ஸோ அதனால் தொழிலாளர்கள் அவங்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் மீட்டெடுக்கிறதுக்கு அந்த தொழிலாளர் சங்கங்கள் இருந்தாலும் அது அரசியல் சாயம் பூசுறதுனால தன்னுடைய தலைவருக்காகவும் தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்காகவுமே மட்டுமே பாடுபடக்கூடிய ஒரு நிலைமையில வந்திருக்கு. ஒட்டுமொத்த தொழிலாளர் நலனையும் பாதுகாக்குதான்னு சொன்னால் அது கிடையவே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி சார்ந்த அமைப்போ கட்சி சார்ந்த அமைப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு அமைப்பில் ஒரு சேரக்கூடிய இல்லை, அதுதான் அது வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு சமூக நல அமைப்பாக இருந்தால் சரி, தொழிலாளருடைய தொழிலாளர்களுக்குன்னு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இது குறிப்பிட்ட ஒரு ஜாதி சார்ந்தோ இல்லை ஒரு அரசியல் கட்சி சார்ந்தோ இருக்கும் பொழுது அங்கே வந்து வெளிப்படைத்தன்மை இருக்கிறது கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக ஒரு கட்சி அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்போ அவங்க தான் உள்ளே இருந்து இவங்களை வந்து இயக்குறாங்களே தவிர தொழிலாளர்கள் தானாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஊதிய பிரச்சனையா இல்லை வந்து வேறு ஏதாவது வேலை கட்டுப்பாடில் பிரச்சனையா இல்லை அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் ஏதாவது பாதிக்கப்படுதா, இது மாதிரியான சண்டை சச்சரவுகள் உள்ளிட்ட பிரச்சனையை அவங்க தீர்க்கறது கிடையாது. வெளியில் என்னென்ன பிரச்சனை, அரசியல் சார்ந்த பிரச்சனை தான் உள்ள தொழிலாளர்கள் உள்ளே கொண்டு வராங்க. கண்டிப்பா. ஸோ இதுதான் நீங்கள் இதில் வந்து பார்க்கும் பொழுது என்ன சொல்ல போனால் தொழிலாளர்களுக்கே தான் பாதிப்பு. இது ஒரு பக்கம்னா மொத்தமாக அவங்க சேர்ந்து போராடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போயிருது. இல்லை, ஆளும் கட்சி சார்ந்த சங்கமாக இருந்தால் இப்போ அரசுக்கு எதிரான விஷயங்களில் தலையிட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆன நிறைய பீப்புளுக்கு அவங்க பண பலன்கள் இன்னும் கிடைக்கிறது. ஸோ அவங்களுடைய கோரிக்கைகளை அவங்க போராடி பெறுவதற்கே இது வந்து ஒரு பெரிய தடையாக தான் இருக்கும். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போது அரசுடைய திட்டங்கள் பேசலாம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார். வணக்கம் சார். மல்லூர்பேட்டை. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, சரியாக கேட்கல. மல்லூர்பேட்டை. என்ன மாவட்டம்? கள்ளக்குறிச்சி. இப்ப கள்ளக்குறிச்சி ஃபர்ஸ்ட் விழுப்புரம் மாவட்டம், அது இப்ப கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஏழுமலை. ஏழுமலை, சொல்லுங்க உங்களுடைய புகார் சொல்லுங்க. ஏழுமலை வந்து எங்களுடைய 1965 சார் பட்டா. சரி. கவர்மெண்ட் கொடுத்து நாங்க வேற ஆளுகள் என்று வாங்க அந்த பட்டா நெகல் கேட்டோம், நெகல் தர மாட்டேங்கிறாங்க. சரி, நாங்க ஆபீஸ்ல எல்லாம் எழுதி கொடுத்தோம். இங்க இருந்து அட்வொகேட்டை கூட்டிட்டு போயிட்டு, சென்னையில இருந்து அட்வொகேட்டை கூட்டிட்டு போயிட்டு அது ரெஸ்பான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே. சரி, சீனிவாசன் சார் கொஞ்சம் அமைதியா கேளுங்க சார், பதில சொல்லுவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு பட்டா நகல் மட்டும் வேணுமா? ஆமா சார், பட்டா நகல் உங்ககிட்ட இல்லையா? ஆனா பட்டா இருக்கு சார். பட்டா இருக்குது, அந்த பட்டாவோட நெகல் வேணும். பட்டா என்று வந்து கீஞ்சிச்சு. சரி, அது ஆன்லைன்ல வந்துருச்சான்னு பாத்தீங்களா? ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டேன். என்ன காட்டுது? ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் ஒரு அடமானம் போட்ட அந்த ரிஜிஸ்டர் இது மட்டும் தான் வருது. இல்ல, அது நான் ஈஸி சொல்லுங்க ஐயா. ஈஸி வந்து அடமானம் அதெல்லாம் வரும். நான் என்ன சொல்றேன், ஆன்லைன் சர்வீஸ்லயே உங்களுக்கு வந்து நிலம் வெப்சைட் இருக்கு, அதுலயே உங்களுக்கு இந்த சர்வே நம்பர் போட்டா பட்டா ஆன்லைன்ல ஃபீட் பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்களா? அதுதான், அது பண்ணாத விட்டுக்கிறாங்க. அது கேட்டாங்க, வீடியோ கையில போனா அதுல பதிவிலே. சரி, உங்க வட்டாட்சியர் என்ன சொல்றாரு, தாஸ்தார் என்ன சொல்றாரு? வரி மட்டும் கட்டிட்டு வரோம் சார். சரிங்க சார், உங்ககிட்ட பட்டா இருக்குன்னு சொல்றீங்க, பட் கிழிஞ்சு போயிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, சரிங்களா? இப்போ அந்த பட்டா நம்ம பக்கத்துல கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. சரிங்க, அளக்கிறதுக்கு கொடுத்தீங்களா? சர்வே இருக்குது, அது சர்வேர்களை கொடுத்தா அவங்க வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் பேச மாட்டேங்கிறாங்க. சரிங்க ஐயா, நீங்க என்ன பண்றீங்க, இந்த பட்டா நகலுக்கு ஒரு மனு கொடுங்க. திங்கட்கிழமை வந்து கூட்டம் நடக்கும். சரிங்களா? கேக்குதுங்களா? நம்ம வந்து சென்னையில இருக்கிறோம் ஐயா. நான் நேத்து கூட போயிட்டு கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அதான் சரி, நேர்ல கொடுத்தாலும் சரிங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்ல கூட நீங்க அனுப்பலாம், நேர்ல போகணும்னு கூட அவசியம் கிடையாது. சரிங்க ஐயா. சரிங்களா? ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க. கொடுக்காத பட்சத்துல
ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸில் 3 வீக்ஸில் வந்து அந்த இடத்த அளந்து கொடுக்க சொல்லி உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். சரி சார், சரி. நம்ம சென்னையில சார் நம்ம அவங்க வந்து இடம் வந்து இப்போதைக்கு அம்மா இறந்துட்ட உடனே நாங்க இங்க வந்துட்டோம். நாங்க சரி, புரியுது சார், ஏழுமலை சார், நீங்க சென்னையில் தானே இருக்கீங்க? ஆமா, சென்னையில் தான். சென்னையில் சார் நீங்க சென்னையில் இருக்கிறதுனால நம்ம இது இருக்கு பாருங்க, தொழிலாளர் சிலை பீச் லைன்ல அங்க வந்து இது இருக்குங்க, நம்ம நில வருவாய் ஆணையாளர் அலுவலகம் ஏழகன். சரிங்க ஐயா. அதுல 2வது மாடியில நீங்க காலையில 10 மணில இருந்து 12 வரைக்கும் நீங்க ஆணையாளரை போய் பார்த்து உங்களுடைய கோரிக்கையை மனுவா கொடுங்க. சரிங்க ஐயா. அது நேரில் கொடுத்தீங்கன்னா அது கன்சர்ன்ட் டிஆர்ஓ ஆர்டிஓக்கு என்கொயரி பண்ணி துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு நில வகைப்பாடுல உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணாமல் அரசு நிலன்னு காட்டுதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன அதுக்காக நீங்க தீர்வு காண வேண்டிய அதிகாரி அங்க இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ சொல்லுவாங்க. நீங்க சென்னையில் இருக்கிறதுனால இங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அங்க போய் அங்க பார்த்தவல நீங்க அங்க போகாதீங்க. நீங்க இது கொடுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், நீங்க ரிட் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணலாம் அதை வச்சு. சரிங்களா? சரிங்க. நன்றி 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 அழைத்ததுக்கு நன்றி. நன்றி சார். இல்லை சார், இப்போ வந்து அரசு திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல தடவை அதை பற்றி பேசியிருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல பிரச்சனை. அதே மாதிரி இப்போது அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் 1000 கோடி ஒதுக்கீடு. ஸோ இது எந்த அளவில் முழுமையாக நடைபெற்றிருக்கா? இப்போ இந்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் துவங்கி அந்த திட்டத்துக்கு ஒரு 1000 கோடி நிதி அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. ஆனால் இந்த ஒதுக்கின நிதி இந்த திட்டத்தை பற்றி எத்தனை சாமானியருக்கு அடித்தட்டு விளிம்பு நிலை மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இது பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணதோட சரி, நிதி ஒதுக்குனதோட சரி. இதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம், இந்த அயோத்திதாசர் பண்டிதர் இந்த திட்டத்தை வந்து யாருக்குன்னா நகர்ப்புற ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய SC/ST குடியிருப்புகள் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கும் இந்த குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் பயனடைக்குது. அதே போல் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை இதில் செஞ்சு தராங்க. இது காரணமாக இருந்தவர் வந்து அயோத்திதாசர் பண்டிதர் 1845 மே மாதம் 20 பிறந்தவர் அவர். அதே போல் 1914 வந்து மே 5 இறந்துட்டார். இவர் வந்து அந்த திராவிட இயக்கங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருந்து அது தோற்றுவிக்கிறதுல இவரும் ஒரு முக்கியமானவராக இருந்தார். மாவீரன் ரெட்டமலை சீனிவாசனுடைய கோபிரதர் இவர், கோபிரதர் தான் பிரதரின்லா இவர். அப்போ இருக்கக்கூடிய தீவிரமாக செயல்பட்டது வந்து இவர் புத்த மதத்தை தழுவுவதில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. திராவிட இயக்கத்தை உருவாக்குறது முன்னோடியாக இருந்தார். அதனால இவருடைய பேரில் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு அரசு. ஆனால் இந்த திட்டம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட நலத்துறை இயக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை மாவட்ட லெவலில் இருக்க மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலகத்திலே வந்து இன்னமும் தெரியாமல் இருக்கு. இதை நாங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் கேட்ட பிறகுதான் இந்த புள்ளி விவரங்கள்லாம் கிடைச்சது. இப்போ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மாதிரி ஒரு திட்டம் இருக்கு, இந்த திட்டத்தில் பயனடையலாம் அப்படின்னு கண்டிப்பாக இதை பற்றி விரிவாக பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார், கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் ஜோதிமணி பேசுறேன் சார். என்ன பேரு? ஜோதிமணி. ஜோதிமணி சார், சொல்லுங்க உங்களுடைய புகார் சொல்லுங்க. அதாவது சார் 1956 ஒரு கரையம் ஆயிருக்கு சார். சரி. 1966 எங்க அம்மா பேர்ல கரையம். ஓகே. அதான் சார், ராஜேஷ் சாருக்கு வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க ஜோதிமணி. அதாவது சார், உங்களுக்கு டிவியில சொன்னாங்க நடமாடும் நீதியரசர் சொன்னாங்க சார். அது 100க்கு 100 உங்களை நன்றி நன்றி நன்றி. அது அந்த கிரெடிட் எல்லாம் நம்ம புகார் பெட்டிக்கும் கூட இருக்கக்கூடிய நம்ம ஒருங்கிணைப்பாளர் கூட இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வரணும், இதை மட்டும் இல்லை. இல்ல சீனிவாசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் புகார் பெட்டியில எங்களுக்கு ரொம்ப துணையா இருக்கிறீங்க. நன்றி 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 சார். சார் 1956 ஒரு கரையம் ஆயிருக்கு சார் ஒரு இடம். சரி. 1966 எங்க அம்மா பேர்ல கரையம் ஆயிருக்கு. அந்த இடம் வந்து இப்போ வந்து அரசு புறம்போக்குன்னு இதுல இருக்கு, நத்தம் அடங்கல்ல இருக்கு. சரி. அது வந்து நான் வந்து பட்டா வாங்கணும் சார், என்ன செய்யணும்? சீனிவாசன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, அம்மா பேர்ல 1967 வாங்கினீங்களா? அதுக்கப்புறம் அம்மா பேர்ல ஏதாவது பட்டா வாங்கினீங்களா? அதான் பட்டா இல்லைங்க சார், அது வந்து ஒரே பத்திரத்துல 2 இடம் சார். அது சரி, நீங்க அது வரி வாய்க்கால் ஏதாவது கட்டியிருக்கீங்களா? அது கட்டிருக்கு சார். அந்த காலி இடத்துக்கு முன்னாடி வரி எல்லாம் வசூல் பண்ணாங்கல்ல. சரிங்க. அது வரியெல்லாம் கட்டிருக்கோம். ஆனா நத்த அடங்கல்ல வந்து அரசு புறம்போக்குன்னு இருக்கு. இல்ல, இப்ப நான் நத்தத்துக்கு வந்து பட்டா கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனா நீங்க இவ்வளவு நாளா ஏன் அதுக்கு வந்து பட்டா வாங்காம வந்திருக்கீங்க?
அதான் சார் அசால்ட்டா இருந்தாச்சு சார். சரி, இதுக்கு முன்னாடி வேற யாருக்காவது அங்க பட்டா கொடுத்துருக்காங்களா பக்கத்துல யாருக்காவது? இல்ல நான் என் இடமே ஒரே பத்திரத்துல 2.5 ஏழ்றையில ஒரு ஏழ்ரை நான் பட்டா வாங்கியிருக்கேன். பக்கத்துல அந்த ஒரு ஏழ்றையில இதா இருக்கு, அரசு புறம்போக்குன்னு இருக்கு. சரி, இது பட்டாக்கு நீங்க மனு கொடுங்க. இன்னொன்னு அது அரசு புறம்போக்கா மாத்திருக்காங்க. ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என் கையில தான் சார் இருக்கு, என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது ஆட்சேபனை எதுவுமே தெருவு பூரா அது பட்டா அரசாங்கம் அதை சொல்லணும். அரசாங்கம் வந்து அதை ஆர்டிஓக்கு அப்ளை பண்ண சொல்லுங்க. அதான் நீங்க என்ன பண்றீங்க, பட்டா முதல்ல அப்ளை பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்க, ஆர்டிஓவில் அப்ளை பண்ணுங்க. அவங்க விசாரணை வைப்பாங்க. விசாரணை வச்சுட்டு அந்த ஸ்கெட்ச் எல்லாம் பார்த்துட்டு அதுல ஆட்சேபனை இருக்கா இல்லையா, இது வந்து அரசு புறம்போக்கா இல்லை வந்து நத்தம்ல இருக்கா, ரெசிடென்சியல் ஏரியானா கொடுப்பாங்க உங்களுக்கு பட்டா. சரிங்களா, இப்போ அதுவும் சொல்லியிருக்காங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஜோதிமணி அது நஞ்சையா புஞ்சையா? அது வந்து புஞ்சை சார். புஞ்சை தானே? புஞ்சை இத்தனை வருஷமா உங்க அனுபவ பாத்தியத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே அது பீம் நோட்டீஸ் எல்லாம் கட்டிருப்பீங்கல்ல நீங்க? ஆமா கட்டிருக்கு சார், கட்டிருக்கு சார். அதே போல ஜமா பஞ்சில மனு கொடுத்திருக்கீங்கல்ல? அது கொடுக்கல சார், அது கொடுக்கல. சரி, அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜோதிமணி. நீங்க என்ன பண்ணுங்க, கள்ளக்குறிச்சியில வந்து இது கடலூர்ல உங்களுக்கு ஆர்டிஓ ஆபீஸ் எங்க வரும்? வருவாய் கோட்டாட்சியர் அது கடலூர் தான் சார். ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாமே கடலூர் தான் சார். அப்ப தாலுகா ஆபீஸ் இல்ல சார், தாலுகா ஆபீஸ் கோட்டாட்சியர் அலுவலகம் குறிஞ்சிப்பாடி. அப்போ ஒண்ணு செய்யுங்க, ஒரு கோரிக்கை மனு போட்டுட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர், நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எப்படி மனு எழுதுறது ஒரு டிராப்ட் போட்டு உங்களுக்கு நம்பர்ல வாட்ஸ்அப் பண்றேன். சரிங்க சார். அது வாட்ஸ்அப்ல சார், சாதா போன் சார். சரி, நான் உங்களுக்கு பேசுறேன், நான் நிகழ்ச்சியில பேசுறேன். இது நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பேசுறேன், தெளிவா சொல்றேன். நீங்க அது மாதிரி எழுதி. ரொம்ப நன்றி சார், ராஜேஷ் சார், ரொம்ப நன்றி. கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், 3 மணிக்கு மேல கூப்பிடுறேன் உங்களை. நன்றி, அடுத்ததுக்கு நன்றி. சரி சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. சார், அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் திட்டங்கள் பற்றி. ஆமாம் சார், திட்டங்கள் வந்து ஒவ்வொன்றுத்தும் வந்து அரசு கொண்டு வரது வந்து அருமையான திட்டங்கள் தான் சார். அது வந்து கடைநிலையில போய் சேரலன்றது தான் நம்முடைய குற்றச்சாட்டாவே இருக்கு. அப்போ இந்த அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம்ன்றது வந்து ஒரு அமௌண்ட் 1 பைசா 2 பைசா 1000 கோடி சார். 1000 கோடின்னு சொல்றப்ப அது எப்படி ஒரு மகா ப்ராஜெக்டா இருக்கும். அப்போ இது வந்து அந்த மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா? அப்ப அந்த மக்களுக்கு இந்த திட்டத்தை வந்து பிரபகண்டா பண்ண வேண்டியது யாருடைய வேலை? இப்போ அரசு துறையில வந்து அரசு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் அங்க கேம்ப்னு சொன்னா அதை விளம்பரப்படுத்துறது அரசு துறை விளம்பர வாகனங்கள் இருக்கு. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மக்கள் மற்றும் செய்தி தொடர்பு துறைன்னு ஒரு தனியான துறை. ஆமா, அதுக்குன்னு ஒரு பிஆர்ஓ இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 2 ஏபிஆர்ஓ இருக்காங்க, ஒரு பிஆர்ஓ இருக்காங்க. இவங்க எல்லாம் மக்களுக்கும் அரசுக்கும் திட்டங்களுக்கும் பாலமாக இருக்க வேண்டியவர்கள். ஆனா அரசு விழாக்கள் மட்டும் கொண்டு போறாங்க. அது வந்து எக்ஸிபிஷன் மாதிரி கொண்டு போறது இல்ல. எக்ஸிபிஷன் மாதிரி இருக்குதான். நெறியால சொன்ன 100க்கு 100 உண்மை. இதை நாங்க பாக்குறோம். நேத்து கூட நான் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் பார்க்கறதுக்காக போயிருந்தேங்க. அப்போ போறப்ப பார்த்தா இந்த வாகனத்துல என்னென்ன திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் நல்லா அழகா போட்டு படம் போட்டு வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் போட்டெல்லாம் எடுத்திருக்குங்க. அப்போ அதுல இந்த புது திட்டம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்ல. அதாவது வந்து விடியல் பயணத்தை பற்றி போட்டிருக்காங்க, மகளிர் உரிமை தொகையை போட்டிருக்காங்க, அதே போல இந்த கல்லூரி மாணவிகள் கொடுக்க அந்த உதவித்தொகை போட்டிருக்காங்க. இது மாதிரி திட்டங்கள் தெரியல. இந்த 1000 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தை ஏன் சொல்லல, ஏன் தெரிவிக்கல? அப்போ இந்த நிதி யாருமே பயன்படுத்தலைன்னா, விண்ணப்பங்கள் வரலன்னு சொன்னா இந்த நிதி வேற எங்கன்னா மடை மாற்றம் செய்யப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஓகே. அதனால வந்து அரசாங்கம் கூடிய மட்டும் எல்லா திட்டங்களையும் அரசு வந்து கீழ்நிலை மக்களுக்கு வந்து போறதுக்கு மாஸ் மீடியாலும் பிரிண்ட் மீடியாவிலும் தகவல் ஒலிபரப்புத்துறையில் சொல்லணும். இதை இல்லைன்னா ஆல் இண்டியா ரேடியோ முதற்கொண்டு தூர்தர்ஷன் முதற்கொண்டு சொல்லணும். அதில் மாநில செய்தி பிரிவு அனுப்புறாங்கன்னா அந்த செய்தி ஒளிபரப்பாங்க இல்லைங்களா? சென்னை மத்திய செய்தி மட்டும் போடுறதில்லை. ஆல் இண்டியா ரேடியோவில் முதலமைச்சர் வருது, அமைச்சர் பெருமக்களோட எல்லா நிகழ்ச்சியும் வருது, தூர்தர்ஷன்லையும் வருது. அது மாதிரி பிரைவேட் சேனல்லையும் போடணும். இது மாதிரி போட்டு பட்டி தொட்டி எல்லாம் போனால் தான் அரசுக்கு ஒரு நல்ல பேர். இப்போ தனியார் சேனல்களும் டிஐபிஆர்லேருந்து எடுத்து எல்லாமே வந்து எல்லாமே போடுறாங்க. அப்போ இது வந்து முழுக்க நான் புகார்பெட்டி நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் டெப்டி சிஎம்க்கு வைக்கக்கூடிய ஒரு ஆனரபிள் ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டா, இந்த அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் என்பது இப்பயே நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடியே நம்ம போட்டோகிராஃபரை கேட்டார், அந்த திட்டம்னா என்ன எனக்கு தெரியல சொல்லுங்க சார்னு. அயோத்திதாசர் யாருன்னு தெரியலன்றாரு. அப்போ இந்த அயோத்திதாசர் பண்டிதர் என்பது திட்டம் வைக்கிறாங்கன்னு சொன்னா அதனுடைய பின்புலத்தை மக்களுக்கு சொன்ன இல்லைங்களா? மகாத்மா காந்தினா தேசப்பிதான்னு சொல்றோம்.
அண்ணல் அம்பேத்கர்னா சட்ட மாமேதைன்னு சொல்றோம். அது மாதிரி இவருக்கும் ஒரு வரலாறு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அப்போ இதெல்லாம் பறைசாற்ற வேண்டியது, தெளிவுபடுத்த வேண்டியது, மக்களுக்கு எடுத்து செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ பொதுவாக சார், இப்போ வழக்கறிஞராக நீங்கள் இப்படி அரசோட திட்டங்கள் கடைநிலை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது தான் அவருடைய பதிவாக இருக்குது. உங்களுடைய பார்வை? இல்லை, கண்டிப்பாக வந்து அவர் சொல்கிறது வந்து 100 உண்மை தான். ஏன்னா வந்து பெரும்பாலும் வந்து இந்த பெண்களுக்கு வந்து இப்போ கொடுத்த அந்த உதவித்தொகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஓட் பேங்காக மாற்றக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் வந்து ஒரு பிரச்சாரமாக பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயங்களை வந்து ஏன் வெளியே கொண்டு போகிறதில்ல அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து அடித்தட்டு மக்களுக்குமே வந்து இது மிக மிக உதவியாக, அதுவும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரசாதம் இவர் சொல்கிற இந்த திட்டமானது. அது இல்லாமல் அயோத்திதாசன் அவர்களை பற்றி வந்து இந்த மாதிரி தெரியாத மக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்றது வந்து மிகப்பெரிய அறியாமையை காட்டுது. ஸோ அவருடைய பேரை வந்து அந்த திட்டத்துக்கு வைக்கிறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளுன்றதை வந்து ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்காங்க அப்படின்னு எனக்கும் ஒரு இதுவாக தான் இருக்கிறது. கண்டிப்பாக தான் சார். திட்டங்கள் சார் சொன்ன மாதிரியான இப்போ இந்த ஓட்டுகள் இது மூலமாக மக்களுக்கும் சரி அரசுக்கும் பயன் இருக்கக்கூடிய திட்டங்கள் ப்ராபகண்டா பண்ணப்படுது. மக்களுக்கு மட்டுமே பயனளிக்கக்கூடிய திட்டங்கள் பெரிய அளவில் எடுத்து செல்லப்படவில்லை என்பது வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து ஒரு அரசு அலுவலர்களுடைய பங்கும் இதில் இருக்கு இல்லையா சார்? இப்போ கண்டிப்பாக இருக்குங்க சார். அரசு அலுவலர்களோட பங்கு என்பது இந்த திட்டம் வந்து முழுக்க பட்டியலின பழங்குடி மக்களுக்காக கொண்டு திட்டன்றதுனால மாநில லெவலில் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியில் கமிஷனர் அண்ட் டைரக்டர் ஆதி திராவிட நலத்துறை அரசு அலுவலர் பற்றி நம்ம பேசுவோம் சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? நெல்லை மாவட்டம். நெல்லை மாவட்டம் எந்த ஊர் சார்? திசைன்விளை. சொல்லுங்க சார், உங்க பேரு? வெள்ளப்பாண்டி. வெள்ளப்பாண்டி சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. ஐயா, அந்த இது எங்க 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 வீட்டம்மாக்கு இந்த மகளிர் தொகைக்கு எழுதி கொடுத்தாங்கல்ல, எல்லாரும் எழுதி கொடுப்பாங்கல்ல. ஆமா. அப்ப நான் எழுதி கொடுத்திருந்தேன். சரி. எழுதி கொடுத்ததுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் கிடையாது எங்க வீட்டம்மாவுக்கு. சரி. அப்போ அந்த கனரா பேங்க்ல போய் தேசமலையில போய் அக்கௌண்ட் எழுதி கொடுக்க போயிருந்தோம். அப்ப அவங்க ரூபா ஒண்ணு இப்ப போறாண்டா, எழுதி கொடுத்துட்டு போங்க, புக்கு வந்த பிறகு நீங்க ரூபா போடுங்க அக்கௌண்ட்ல அப்படின்ட்டாங்க. சரி. அதனால நான் டெய்லி புக்கு வந்தாதான் உங்களுக்கு போன் பண்ணி நாங்க சொல்லுவோமே, நீங்க வந்து அலையாண்டான்ட்டாங்க. சரி. நானும் ஒரு வாரமா 4 நாள் விட்டு 4 நாள் விட்டு போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஐயா, கவனம் முடிஞ்சு போச்சு, மறுநாங்க எழுதி கொடுக்காம போச்சு. இல்லையா, இப்போ நீங்க உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு அக்கௌண்ட் துவங்கிறதுக்கு கனரா வங்கியில ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, போட்டோ எல்லாம் கொடுத்தீங்களா? அதெல்லாம் கொடுத்துட்டோம். அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி, படிவத்தெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஆமா, அதை கொடுத்துட்டு தான் பணம் கட்டணும்ல. இல்லையா, அவங்க அக்கௌண்ட் துவங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறப்போ உங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கு. பணம் கட்டாமையே நீங்க இந்த ஆதாரங்களை கொடுத்து வங்கி கணக்கு துவங்கிக்கலான்னு ஒன்று இருக்கு, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு பேர். ஒருவேளை அந்த ஸ்கீம்ல கூட உங்களுக்கு துவங்கிக்கலாம். ஆமா, என்ன சொல்றீங்க? அது ஜன்தன் யோஜனான்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வந்து பாரத பிரதமருடைய திட்டத்துல வந்து சாமானிய மக்கள், அடித்தட்டு மக்கள், விளிம்புநிலை மக்கள் வந்து பணம் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கவங்களுக்கு இலவசமா ஃப்ரீ அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஒரு திட்டம் இருக்கு. அதுல ஓபன் பண்ணாங்களா? இல்ல வந்து நீங்க வந்து ஒரு மூத்த குடிமகனா இருக்கீங்க, உங்களை அலங்கரிக்கிறது தப்பு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு உங்களுடைய முழு முகவரியை வாங்கிட்டு சென்னையில் இருக்கு அந்த கனரா வங்கியினுடைய ரீஜனல் ஆஃபீஸ், சரிங்களா? சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கு. அந்த ஆஃபீஸுக்கு நானே நேரில் தொடர்பு கொண்டு உங்க பிரான்ச் என்ன ஏதெல்லாம் டீட்டெயில் உங்க நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கேட்கறேன், சொல்லுங்க. அதை வாங்கிட்டு அந்த புக்கு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் ஐயா. சரி, அதனால எங்களுக்கு பதிவாகலாங்க, எங்களுக்கு அந்த பணம் வரல. இல்ல நீங்க அங்க ஆர்டிஓ ஆபீஸ் இருக்கு இல்லீங்களா, நீங்க திசைன் வேலையில இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தாலுகா ஆபீஸ் எங்கயா? சரி, ராதாபுரத்தா. ஓகே, சரி ஓகே. அப்ப இது பேங்க் இது வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் கேட்டு பேசுறேன். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒரு பையன் சொன்னா, நீங்க ஒரு மணி எழுதி பெட்டியில கொண்டு போடுங்க அப்படின்னா, அந்த ராதாபுரம் பெட்டியில இப்போ ஒரு மணி எழுதி கொண்டு போட்டிருக்கோம், 2-3 மாசம் ஆயிடுச்சு. இல்லையா, நீங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, திருநெல்வேலியில கலெக்டர் ஆபீஸ் திங்கட்கிழமை எடுத்து போய் அங்க மனு கொடுத்தீங்கன்னா, அங்க வந்து லீட் பேங்க் மேனேஜர்னு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அதிகாரி இருக்காரு, பேங்கினுடைய பிரச்சனை எல்லாம் கவனிக்கிறதுக்கு. ஓகே, நீங்க நிகழ்ச்சி முடிஞ்சாலும் தொடர்பு நான் பேசுறேன், உங்களாண்ட விரிவா பேசுறேன். எனக்கு வயசாயிட்டு படிப்பறிவு கண்டிப்பா நீங்க ஒரி பண்ணாதீங்க, அந்த புக்கை வாங்கிக்கலாம், கவலைப்படாதீங்க.
சரியா, சரி சரி சரி. நன்றி நன்றி ஐயா, அழைத்ததற்கு நன்றி. அதான் சார், இப்ப அதிகாரிகளை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ அதிகாரிகள் வந்து இந்த அளவுக்கு சுணக்கு காட்டுவது எதனாலும் தெரியல சார். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஆணையங்கள் இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்ம இந்த டீம் நிகழ்ச்சியிலையும் நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு ஆணையங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு மகளிர் ஆணையம்னு ஒன்று இருக்குங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்க மகளிருக்கான ஒரு கண்ணுங்கருத்தமாக செயல்படுது. நேஷனல் லெவலில் டெல்லியில் ஒன்று இருக்குது, தமிழ்நாடு லெவலில் இங்கே கலச மகால்னு சொல்லிட்டு நம்ம சேப்பாக்கத்தில் இருக்குங்க. இந்த இந்த ஆணையத்திலிருந்து போகக்கூடியது, ஆணையம் என்பது பவர்ஃபுல். அந்த கமிஷனுக்கு போகிறது வந்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரத்தில் கடந்த ஒரு 3 மாதத்தில் ஒரு குவார்ட்டர்லியில் நாங்கள் ஏறக்குறைய 155 பெட்டிஷன்ஸு அந்த ஆணையத்துக்கு ரெஃபர் பண்ணி என்டர் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த பிரச்சனைகள் அது எல்லாம் ஃபார்வர்ட் டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் செங்கல்பட்டுன்னு அனுப்பியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு கால் கடிதாசி இல்லை. இது சார்ந்து நாங்கள் அந்த 155 அவங்க மகளிர் ஆணையம் அனுப்பின அத்தனை கடிதங்களும் நாங்கள் ஜெராக்ஸ் அடித்து ஜிடிபியில் நானே ப்ரெசென்ட் பண்ணுறேன். மிஸ்டர் அருண்ராஜ் ஐஏஎஸ், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர். அவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அப்போது வாழையடி வாழையாக மக்களுடைய பிரச்சனைக்காக பாடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் இந்த பிரச்சனை கண்டுக்கவே இல்லை. கூப்பிட்டு சம்பந்தப்பட்ட அலுவலக கொடுக்கறதாட்ட நிலை தான் இருக்கு. அப்போது அரசாங்கத்து மேலே குறைதீர் கூட்டம் என்பது எதுக்காக? அந்த குறை தீர்க்கப்படணும் இல்லையா? ஒரு 100 பேர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஒரு 50 பேர் பிரச்சனை கூட தீரலன்னு சொன்னா அந்த குறை தீர் கூட்டம் அம்போக்கு தானே. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நேர் அனுப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். என் பேர் ஜெயக்குமார் சார். ஜெயக்குமார் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. சார் ஜெயக்குமார் சார். சொல்லுங்க, டிவி பார்க்காம பேசுங்க. சரி சார். டிவி வால்யூம் வச்சிருங்க சார். எங்க அம்மாவுக்கு வந்து எங்க பாட்டி வந்து அவங்க அம்மா வந்து இது உயிர் எழுதி வச்சிருக்காங்க சார். சரி. அந்த உயிரில வந்து சரிபாகமா பிரிச்சுக்க வேண்டியது 6 பொண்ணுங்களும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கு பிற்பாடு இந்த 6 பொண்ணுங்களும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு அவங்கவுங்க தனித்தனியா பிரிச்சு அவங்கவுங்க பட்டா வாங்கிட்டாங்க சார். ஓகே. இப்ப என்னோட இடத்துக்கு நான் பட்டா வாங்கணும்னா என்ன சார் வழிமுறைகள்? அதாவது உங்க அம்மா பங்கு, உங்க அம்மாவுடைய பங்கை சொல்றீங்க? ஆமா சார், ஆமா சார், அம்மா பங்கு சார். திரு சீனிவாசன் ஐயா வணக்கம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். அம்மா இப்போ உயிரோட இருக்காங்களா? அம்மா இறந்துட்டாங்க சார். சரி, அம்மா இருக்கும்போது ஆனா நீங்க பட்டா வாங்கல உங்க பேர்ல? வாங்கல சார், நான் வாங்கல சார். மத்த எல்லாருக்கும் பட்டா கொடுத்துட்டாங்களா? எல்லாம் வாங்கிட்டாங்க சார், எல்லாரும் வாங்கிட்டாங்க சார். சரி, இப்போ உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சார்? நான் மட்டும் தான் சார், ஒரே பையன் தான் சார். நீங்க மட்டும் தான். அப்போ நீங்க வந்து அம்மா டெத் சர்டிஃபிகேட்டும் லீகலரும் வாங்கிக்கோங்க. சரிங்க சார். வாங்கிட்டு அந்த உயில் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், உயில் இருக்கு சார், ஜெராக்ஸ் காப்பி இருக்கு சார். சரி, அந்த உயிலையும் வச்சு பண்ணிருக்கு சார், ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு சார். ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. சரி, அந்த உயிலையும் வச்சு நீங்க வந்து தாசர் ஆபீஸ்ல பட்டா அப்ளை பண்ணுங்க. சரிங்க சார். இது வரைக்கும் அப்ளை பண்ணிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணல சார், இனிமேல் தான் சார் பண்ணணும். சரி, நீங்க ஆன்லைன்ல இ-சேவை மையம் போயிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. என்கொயரி கூப்பிடுவாங்க. நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் காமிச்ச பிறகு அதுக்கப்புறம் பட்டா உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க சார். சரிங்க சார். சரிங்களா? ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ஓகே சார், அழைத்ததற்கு நன்றி சார். இப்போ தான் சார் அரசு அலுவலரை பற்றி சார்ட்டு பேசிட்டு இருந்தேன். இப்போ அரசு அலுவலர்களுடைய நடவடிக்கைகள் எந்த மாதிரியானது இருக்குது? சார், இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம பட்டானா அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணால் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொடுக்குறது இல்லை. ஸோ அழகழிக்கிறாங்க. அப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம், டைரக்ஷன் வாங்குவோம். ஸோ ரிட் பெட்டிஷன் என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 வீக்ஸில் 3 வீக்ஸில் வந்து இந்த இடத்த வந்து நேரில் பார்வை செஞ்சு அளந்து என்ன விசாரிச்சு நீங்கள் பட்டா வந்து கொடுங்க, இல்லை நிராகரிங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த ஆர்டருமே இவங்க வந்து என்ன பண்ணுறது, ஒபே பண்ணுறது கிடையாது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுப்பாங்க. ஸோ இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் அவர்களே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, கடந்த 2 மாதத்தில் மட்டுமே 550 அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் வந்திருக்குது. 2 மாதத்தில் மட்டுமே 550 வழக்கு. ஆமாம், அந்த அதாவது கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாலும் பண்ணுறதில்ல. அதை விட இப்போ வந்து நீங்கள் அப்பீல், இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அப்பீல் போவோம். ஸோ இவர் இது பண்ணுறது இல்லைன்னா அடுத்து நம்ம கலெக்டர்கிட்ட போவோம். ஸோ அவர் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தா அதையுமே இவங்க பண்ணுறதில்ல. அப்போ எவ்வளோ மோசமான ஒரு அரசு இயந்திரமானது கொண்டிருக்கிறது. இதுக்கு வந்து தீர்வு சட்டத்தை தான் கடுமையாக கண்டிப்பாக அதனால அந்த அரசு மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கான ஒரு சூழலை அவங்களே உருவாக்குறாங்க. அப்போ நீதிமன்றத்தில் வந்து பல வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கும் பொழுது ஸோ கிட்டத்தட்ட இந்த 2 மாதம் மட்டுமே 550 நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள். அப்போ நீதிமன்றம் தான் நம்ம வந்து ஒரு கோவிலாக போய் நிற்கும் பொழுது நீதிமன்றம் சொல்றதையே வந்து இவங்க வந்து அவமதிக்கிறாங்கன்னா, பல தடவை பார்த்துருக்கோம். இந்த போக்குவரத்து துறையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா அவங்களுக்கு இழப்பீடு வழங்க சொல்லுவோம். எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது கடைசியில் அந்த பஸ்ஸை வந்து ஜப்தி பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் அடிக்கடி வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீதிமன்ற ஒரு உத்தரவுகளை அரசு அதிகாரிகளே அரசே மதிக்கலை, அதாவது அரசு சார்ந்த அப்புறம் அது எப்படி மக்களுக்கு வந்து எப்படி ஒரு விஷயம் வரும் அப்படின்றது. ஸோ வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து
அரசு அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் கண்டிப்பாக அவங்களோட சாட்டையே சுழற்றியே ஆக வேண்டும் அப்படின்றது தான் வந்து மெயின் ரீசன். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு நம்மளால சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் இவங்க அந்த மனு கொடுக்கும்பொழுது இதில் யார் வந்து பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு இந்த ஒரு வாரத்தில் வந்து ஒரு 15 பெட்டிஷன் வருது, ஒரு மண்டே பெட்டிஷன் வருது அப்படின்னா ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த 15 மண்டே பெட்டிஷனில் ஒரு 3 நாளுக்கு மட்டும் தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கொடுத்த பெட்டிஷன்லையும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு 3 மாதம் முன்னாடி கொடுத்த ஒரு ரூபா கூட செலவு பண்ணாத ஒருத்தர் இருப்பார்ல, அவரது கிடப்பில் தான் இருக்குது. ஸோ அவர் நேர்மையாக போகணுன்னா அடுத்து என்ன பண்ணுவார்னா நீதிமன்ற உத்தரவுக்காக தான் போகிறாரு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ நீதிமன்றம் போனால் நான் உடனே பண்ணுவேனா, இவர் அதுக்கப்புறம் கண்டெம்ட் போட்டோம், அப்போ நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி தான் அரசு அலுவலர்களுடைய போக்கானது இருக்கிறது. அப்போ கண்டெம்டாவது கோர்ட்டு போன பிறகு தான் இவங்க வந்து ஆஹா நீதிமன்றம் வந்து சாட்டையை சொல்லிட்டு ஆரம்பிச்சிருச்சு, நம்ம இப்போ செஞ்சே ஆகணும். கண்டிப்பாக சார் பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் மாரியப்பன், தென்காசி மாவட்டம். சொல்லுங்க மாரியப்பன், உங்களுடைய புகார். அதாவது எங்க ஊர் பக்கத்துல வந்து அரியபுரம் பஞ்சாயத்து உட்பட்ட இடத்துல வந்து 2-3 இடத்துல ரோடுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே. அது வந்து இந்த மழை டயத்துல பாத்தீங்கன்னா தண்ணி பெரிய இருக்கும், கிடங்கு இருக்கு, இதெல்லாம் தெரிய மாட்டேங்க. அதாவது பள்ளங்கள் அதிகமா இருக்கனால தெரிய மாட்டேங்க. சரி, நீங்க இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனா அது கவனிக்கப்படாம இருக்கு. சரி, திரு ராஜேஷ் சார். மாரியப்பன், அதாவது கவனிக்கப்படலைன்னா ஊராட்சி நிர்வாகம் அங்க இருக்கா இல்லையா? ஊராட்சி நிர்வாகம் இருக்கு. அங்க வந்து இது வந்து 3-4 மாசத்துக்கு ஒரு முறை வந்து பஞ்சாயத்து சபை நடக்குமே, அந்த சபையில போய் நீங்க பதிவு பண்ணலையா? கிராம சபை கூட்டம் இருக்கா. நான் வந்து இப்போ வெளியூர்ல இருந்து இப்போ தான் வந்ததுனால அந்த ஊர்ல மழை டயத்துல தண்ணி தேங்கிக்கனால ரொம்ப மோசமா இருக்கனால இப்போ நான் புகார் பண்ணேன். சரி மாரியப்பன், நீங்க எவ்வளவு நாள் ஊர்ல இருப்பீங்க இப்போ? நான் வந்து வெளியூர்ல இருந்து இப்போ தான் வந்தோம், 2 மாசம் தான் ஆச்சு. சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, வர திங்கட்கிழமை கலெக்டர் ஆபீஸுக்கு போங்க. மக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சி கலெக்டர் வந்து தலைமையில நடக்குது. சரி. அப்போ உங்க யூனியன் பிடிஓல இருந்து உங்க ஊராட்சி நிர்வாகத்துல இருந்து எல்லாரும் ஆபீசர்ஸ் அங்க வருவாங்க. சரி சார். நீங்க உங்களுடைய கோரிக்கை ஒரு புகார் மனுவா ஒரு A4 ஷீட்ல விடுனர் பெறுநர் போட்டு, விடுனர் உங்க முகவரி செல் நம்பரோட போட்டு, சரி சார், மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசின்னு போட்டு இப்போ நீங்க புகார் பெட்டியில பதிவு பண்ணுறது அப்படி எழுத்து மூலமா எழுதி அங்க கொடுங்க. கொடுத்த பிறகு அவர் ஏடி பஞ்சாயத்து இல்லாட்டினா ஒன்றிய அலுவலகத்துக்கு அனுப்புவாங்க. சரி சார். அந்த மனுவை வந்து புகார் பெட்டிக்கும் ஒரு காப்பி எங்களுக்கு அனுப்பி வைங்க. சரி சார். அடுத்து முடியலன்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம அழுத்தம் தரலாம். ஓகே, நன்றி 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 சார், அழைத்ததுக்கு நன்றி சார். நம்ம இந்த விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் பார்த்துடலாம். கண்டிப்பாக சார். சந்திரன், நேதாஜி நகர் கிராமம், ராமநாயகி குப்பம் கிராமம், அணைக்கட்டு தாலுகா, வேலூர் மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது அவர் வீடு கட்டி 40 வருஷம் ஆகுதான். இன்றைக்கி வரைக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களிடம் பல தடவை சொல்லியும் அடிப்படை மின்விளக்கு வசதி வந்து செய்து தரவில்லை. 1984 அந்த வீடு கட்டியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா 2 பஸ் ஸ்டாண்டுக்கு இடையில் ராமநாயகி குப்பம் பஸ் ஸ்டாப், அப்புறம் இன்னொரு பஸ் ஸ்டாப் குப்பம் ஊராட்சி மன்றம் பகுதியில் இருக்குது. அந்த சாலை ஓரத்தில் நிறைய வீடு கட்டியிருக்காங்க. அதில் இவர் ஒரு வீடு கட்டியிருக்காராம். மின் விளக்குகள் செஞ்சதுனால அங்கே பாம்புகள் நிறைய பேர் மெயின் ரோடாக இருக்கிறனால நிறைய பேர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடறாங்க, நிற்காம போயிடறாங்க, நம்பரை கூட பார்க்க முடியல. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி எங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலே ஆகியுமே எங்களுக்கு வந்து இந்த மின் விளக்குகள் கூட அமைச்சு தரலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது மாதிரி ரோடு போக்குவரத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அங்கே ஸ்பீட் பிரேக் போடணும். கண்டிப்பாக வேகத்தடை என்பதை அமைக்க வேண்டும். ஓகே. அதே போல் வந்து தெரு மின் விளக்குகள் தேவையான அங்கே பாப்புலேஷன் உயர் மின் கோபுர விளக்குகளும் அமைக்கலாம். இது ஜங்ஷன் பிளேஸாக இருந்தால் இது சம்பந்தப்பட்ட அந்த ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நிதி இல்லாத பட்சத்தில் ஊராட்சி நிர்வாகத்தில் நிதி இல்லைன்னு சொன்னால் ஒன்றிய நிர்வாகம் இல்லாட்டா மாவட்ட நிர்வாகம் எடுக்கணும். இப்போ அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி நிர்வாகம்லாம் இல்லை, எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. அந்த கன்சர்ன் ஸ்பெஷல் ஆஃபீஸர் தூங்குறாங்களா என்னன்னு ஒரு கேள்வி இருந்தாலும் அவர் புகார் பெட்டிக்கு நம்பிக்கையோடு எழுதியிருக்காரு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த கடிதத்தை பார்த்துட்டு நம்ம என்ன இடத்தை மேற்கொண்டு அவரோட தொடர்பு கொண்டு வழிமுறையாக விரிவாக சொல்லிடலாம். ஓகே சார். ஓகே, ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். அவங்க பேர் சொல்லுங்க சார். நான் ராமகிருஷ்ணன் பேசுறேன் சார். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவசேலம் வட்டம் எடுத்தவாயன் கிராமம் சார். சொல்லுங்க ராமகிருஷ்ணன். எங்க அப்பா வந்து 2018 இறந்துட்டார் சார். சரி சார். அம்மா இருக்காங்க. ஓகே. நாங்க குடியிருந்த பல தலைமுறையா குடியிருந்த வீடு வந்து பட்டா மாத்தி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக விஏ கிட்ட போகக்குள்ள அது வந்து காலி மனைன்னு இருக்கு, யாரு பேர்லயும் பட்டா இல்ல அப்படின்னு சொன்னாரு விஏஓ. அப்புறம் பார்த்தாக்க சரின்ட்டு நான் போய் ஆர்சியில போய் அங்க சின்னசேலம் தாலுகா ஆபீஸ்ல போய் ரெக்கார்ட் ரூம்ல போயிட்டு நான் எடுத்தேன் சார். 2013 பட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்பா பேர்ல பட்டா கொடுத்துருக்காங்க.
பட் அவங்க வந்து அப்டேட்டே பண்ணல சார். சரி சரி அப்டேட் பண்ணல. ராமகிருஷ்ணன், நீங்க என்ன பண்ணுங்க, திங்கக்கிழமை வர திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸுக்கு விரிவா ஒரு புகார் கொடுங்க. அதே போல அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்டு ஆர்சி ரூம்ல இருந்து எடுத்த 2013 பட்டாவினுடைய நகலம் போட்டு அதையும் நீங்க இணைச்சு கொடுங்க. இது வேண்டுமென்றே உள்நோக்கத்தில் கெட்ட எண்ணத்தில் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர், வருவாய்த்துறையினர் பதிவேற்றம் செய்யாமல் லஞ்ச லாவண்யத்தில் ஈடுபடுகிறாருன்னு தெளிவா எழுதி ஒரு புகார் மனுவை திங்கக்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருங்க. சரிங்க சார். அது கன்சர்ன் தாசில்தாரும் ஆர்டிஓவும் நடவடிக்கை எடுக்கணும். சரிங்க சார். அப்போ வந்து நான் ஏற்கனவே அதே துறை தான் உங்களுக்கு பட்டா வழங்கியிருக்கு, ரெக்கார்டு இருக்கு, ஆதாரம். இப்ப வந்து அது அரசு நிலமா மாத்தணும்னா என்ன அர்த்தங்க? அது அதான் காலி நிலம் ஆக்குறாங்கன்னு சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக போற போக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போறாங்கன்னா இந்த அதிகாரம் யார் கொடுத்தது அவங்களுக்கு? அதனால வந்து நீங்க திங்கக்கிழமை தயவு செய்து போயிட்டு நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுங்க. கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு ஒரு புகார் காப்பியா வந்து புகார் பெட்டிக்கு அனுப்பி விடுங்க. சரிங்க சார். ஓகே, நன்றி நன்றி சார். அதுல ஒரு சின்ன தகவல் சார். சொல்லுங்க சார். இப்ப எங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம் சார். எங்க அம்மா வந்து மூத்தவங்க. ஓகே. இப்ப அந்த இடத்துல வந்து பட்டா கேட்க போகக்குள்ள விஓவும் போய் விசாரிக்கக்குள்ள விஓ என்ன சொல்றாருன்னா, நான் வேணா பட்டா கொடுக்குறேன், ஆனா அவங்க எல்லாம் வந்து அவங்க பேருக்கெல்லாம் சேர்த்துதான் நான் பட்டா கொடுப்பேன் அப்படின்றாரு. அவர் சொன்னது உண்மைதான். ஏன்னா கூட்டு பட்டா தான் கொடுப்பாங்க. வாரிசுதாரர்கள் வந்து அப்பா பேர்ல இருக்கிறதுனால அவருடைய மனைவிக்கு வரக்கூடிய வாரிசுதார், 2வது மனைவி வாரிசா வர மாட்டாங்க, முதல் மனைவி வாரிசா வருவாங்க, மற்ற 2 சம்சாரத்தினுடைய பிள்ளைகள் வாரிசா வருவாங்க. சரிங்க சார். கூட்டு பட்டாவை தான் கொடுக்கணும். இல்ல உங்க பேர்ல மட்டும் பட்டா வாங்கினா மற்ற இது உறவுக்காரர் இருக்காங்க இல்லையா, அவங்களாண்டு வந்து என்ஓசி வாங்கணும். நீங்க தடையின்மை சான்று, இது மாதிரி என்னுடைய மூத்த தாரத்தினுடைய சகோதரனுக்கு இதை பட்டா கொடுக்கறது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை அப்படின்னு 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு அஃபிடவிட் கொடுத்தாங்கன்னா அது வந்து பட்டா உங்க சிங்கிள் பேர்ல வாங்கலாம். இல்லைன்னு சொன்னா கூட்டு பட்டாவை தான் வரும். சரிங்க சார். ஓகே, நன்றி 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 சார். நன்றி. கண்டிப்பாக சார். நான் ஏற்கனவே முன்னாடி படித்த கடிதம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அது சம்மந்தமாக என்னென்னு பாருங்கள் சார். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்த கடிதங்கள், அதில் எடுக்கப்பட்ட நமது நிகழ்ச்சி சார்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் வந்து சில கடிதங்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் சார். அதாவது திருமதி நீலாவதி அப்படின்றவங்க ஆன்லைன் மூலமாக பல தடவை அவங்க பட்டாக்காக விண்ணப்பிச்சு வரல அப்படின்றதாங்க. அந்த கேஸ் மேட்டுப்பாளையம் அவங்க வந்து அந்த இது நிகழ்ச்சிக்கு வந்து நடவடிக்கை நம்ம புகார் பெட்டிக்கு லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. புகார் பெட்டி சார்பில் மக்கள் வழிகாட்டி இயக்கம் அந்த படிநிலைகளோடு வருவாய்த்துறைக்கெல்லாம் அனுப்பியிருக்கு. அது வந்து அந்த நீலாவதிக்கு நம்ம ஒரு காப்பி அனுப்பியிருக்கோம். ஜிடிபியில் கொடுக்க சொல்லி திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸில் அவங்களும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ திரு ரகுகுமார் அப்படின்றவங்க அந்த பேருந்துகள் இயக்கப்படலை அப்படின்னு சொல்லி மயிலாடுதுறை மாவட்டம். ஆமாம் சார். அவர் வந்து பெரிய ஒரு நீண்ட நெடிய ஒரு அந்த எங்கெங்கே போட்டாரோ ஆர்டிஐயில் போட்டதெல்லாம் எடுத்து அனுப்பியிருக்காருங்க. இப்போ அந்த கடிதம் நம்ம கையில் புகார் பெட்டியில் வந்தது. ஓகே. இதுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கமிஷன் ஜிஎம் ஆஃபீஸில் நம்ம பேசியிருக்கோம். சரி. அது திரும்ப தொடர்ந்து கலாய்வுக்குட்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி சார். இதே மாதிரி இன்னும் 2 கடிதங்களுக்கு நம்ம பிறகு பார்க்கலாம் சார். நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் அந்த அலுவலர்கள் சம்பந்தம். குறிப்பாக ஒரு நிமிஷம், ஒரு இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? திருப்பூர் மாவட்டங்க, ராஜகோபாலுங்க. ராஜகோபால் சார், சொல்லுங்க, உங்களுடைய புகார் சொல்லுங்க. பையன் மாற்றுத்திறனாளிங்க, கடன் தெரியாத மாற்றுத்திறனாளிங்க. சரிங்க. அந்த தேசிய அடையாள அட்டைங்க வரவே இல்லைங்க. அதான் அப்ளை பண்ணிருந்தீங்க, வரலையா? ஆமாமாங்க. எவ்வளவு நாள் ஆகுது அப்ளை பண்ணி? இப்போ 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷம் ஆச்சு. ராஜகோபால், நீங்க திருப்பூர்ல எந்த பகுதியில் இருக்கீங்க ராஜகோபால்? உறவுப்படை பக்கம் பூலவாடிங்க. பூலவாடியா? சரி, ஒன்று செய்யுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் வரேன். சரிங்க. திங்கக்கிழமை நீங்க மட்டும் ஏற்கனவே அப்ளை பண்ண அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு வாங்க. காலையில ஒரு 8லேருந்து 10 மணிக்குள்ள. சரிங்க சார். திங்கக்கிழமை வாங்க. நீங்க வரப்ப எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நான் உங்களாண்ட பேசுறேன். சரியா? சரிங்க சார். அது வந்து ஏறக்குறைய 45 நாளுக்குள்ள தான் தரணும் அந்த அட்டையை, தேசிய அடையாள அட்டை. 1.5 வருஷம். ஆமா. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் வந்து திருப்பூர்ல இருக்காங்க. அவங்க தான் அங்க இருக்கும். அது என்னத்தை நேரில் கூட நம்ம பார்த்துடலாம். சரிங்க. அதான் மாற்றுத்திறனாளி ஆபீஸ்ல தான் 6 தடவை கொடுத்துருக்கேங்க. அது எல்லாம் நம்ம திங்கக்கிழமை வாங்க, அது ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். சரிங்க. உங்க பேருங்க சார்? என் பேர் ராஜேஷ். ராஜேஷ்ங்களா? ஏங்க ராஜேஷ்ங்களா? ஆமா, ராஜேஷ். மக்கள் வழிகாட்டி கூப்பிடுவாங்க சார். நிகழ்ச்சி முடிஞ்சா கண்டிப்பா தொடர்பு கொள்வாங்க. ஓகேங்களா? நன்றி நன்றி. அடுத்ததுக்கு நன்றி சார். திரு சீனிவாசன் சார், அதாவது இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அரசு அலுவலர்களுக்கு ஒரு நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தலைன்னா
குறைஞ்சபட்சம் ஒரு இன்க்ரிமெண்ட்டாவது கட் பண்ணுற மாதிரி ஏதோ சின்ன நடவடிக்கையாவது எடுத்தால் கூட இந்த பயங்கள் கண்டிப்பாக சார். நான் என்ன சொல்கிறேன், வேலையை விட்டு எடுத்துருங்கன்றேன் நான். அதுக்கு அது பணி பாதுகாப்பு இல்லை சார், படித்த இளைஞர்கள் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அரசு ஒரு அலுவலர் வேலை செய்யறதா வேலைக்கு சட்ட வல்லுநர் அப்படிலாம் சொல்ல போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு சட்டம் இருக்குது, அதுக்கு ரூல் இருக்கு. இருந்தாலும் நம்மளும் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தானே பேச முடியும். ஒரு சாதாரண ஒரு சாமானியனுக்கு நம்ம வந்து இப்போ ஐயா சொல்றாரு, ஒரு வந்து தேசிய அந்த அட்டை வந்து எனக்கு வந்து கொடுக்கல, 45 நாள்ல கொடுக்கணும், ஆமா. அப்ப அந்த அரசு அலுவலர் தான் அவருக்கு பார்வையா இருந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதுக்கானவே நீங்க சொன்ன மாதிரி பல தடவை பேசியிருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்குனே தனியான அமைப்பு. இல்லை, நான் என்ன சொல்றேன், உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது வந்து தீர்வு காண முடியும். ஓகே ஓகே. இதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா வந்து ஒரு இடமாற்றம் செய்கிறேன், நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புறேன், இல்லை இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு அனுப்புறேன்னா அது வந்து சரிப்பட்டு வராது. திரும்ப அங்கே கொஞ்சம் பணம் கொடுத்து திரும்ப இதே இடத்துல வந்து உட்காருவார். ஏன்னா இப்போ இங்கே சார் பதிவு அலுவலகத்திலேயே நான் கேள்விப்படுறேன், ஒரு சார் பதிவாளர் அலுவலகம் வாங்குறதுக்கே பணம் கொடுத்து வந்து உட்காரதா கேள்விப்படுறேன். 5 லட்சம் 20 லட்சம். ஆமா, அந்த மாதிரி பேரம் பேசி தான் வராங்க. அப்படின் போது அவங்க கிட்ட வந்து நம்ம எப்படி தொழில் எதிர்பார்க்க முடியும்? கண்டிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஒழுக்கத்தை எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஸோ ஒழுங்குமுறை நடவடிக்கை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அவங்க மேலே. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அவங்களுடைய வந்து இன்க்ரிமெண்ட்டை கொண்டு வரதோ அதெல்லாம் இல்லை, வேலையை விட்டு தூக்கணுன்ற நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கடுமையான நடவடிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக இது மக்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாக நடவடிக்கை எடுக்கணுன்றதான் நம்மளுடைய எய்ம், தவிர அரசு எண்ணம் இல்லை. கண்டிப்பாக இப்போ சார் இன்னொரு 2 கடிதம், அதாவது சீதா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சொத்து வரி எல்லாமே வந்து வசூலிக்க மறுத்து அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு தரல அப்படின்ற மாதிரி அவங்க தெரியும். நமக்கு பெரிய இது லெட்டர் அனுப்பியிருந்தாங்க, ஒரு 10-15 கடிதங்கள் இணைச்சு. டேக்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ் எல்லாம் வசூல் பண்ணிருக்கு ஊராட்சி நிர்வாகம், இது நகராட்சி நிர்வாகம். ஆனா அவங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் பண்ணல. அப்போ அது என்ன கேட்டா அவங்க HRNC நலன்னு சொல்லிட்டு சொத்து வரி மேற்படி சீர்காழி நகராட்சி வசூலிக்க மறுத்து வருகிறது. ஆமா, இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அது வந்து டாக்ஸ் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல எப்படி வாங்கினா இப்போ வாங்கினாங்க, அதாவது எங்கள் ஓட்டு மட்டும் இனிக்கிறதா சேவை செய்ய கசக்கிறதா அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க சுலோகம் சொல்லுவோம். அது மாதிரி இருக்கு. இப்போ நடவடிக்கை உட்படுத்திருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு அது நகராட்சி நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பா சார். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சந்திரமோகன். எந்த ஊர் சார்? சந்திரமோகன், வீரமங்கலம், திருவாரூர் மாவட்டம். சொல்லுங்க, உங்களுடைய புகார் சொல்லுங்க சந்திரமோகன் சார். சார், இந்த சிக்கியூன் பேங்க்ல வந்து இடையர்ப்பு பிரான்ச்ல வந்து நகை அடவு வச்சேன் சார், சித்தாரங்கள் கொடுத்து. சரி. வட்டி மானியை 2 வருஷமாச்சு சார், இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா இங்க ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்த பிறகு தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. சரி ராஜேஷ். அதான் சார். சந்திரமோகன் சார், நீங்க என்ன பண்ணுங்க, ரிசர்வ் பேங்க் சென்னையில இருக்கு. சரி சார். அதுக்கு வந்து துணை பொது மேலாளர் வங்கி குறை தீர்ப்போர் பிரிவு, ராஜாஜி சாலை, சென்னை 6,01,000 இதுதான் முகவரி. அதுல நீங்க புகார்பட்டியில பதிவு பண்ணதை ஒரு A4 ஷீட்ல மனுவா கோரிக்கை மனு எழுதி பதிவு தபால் ஒப்புதல் அட்டையுடன் அனுப்பிவிடுங்க. அதே போல நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சிட்டி யூனியன் பேங்கினுடைய ரீஜனல் ஆபீஸ்ல சேர்மன் ஆபீஸ் தெரியும், அதுக்கு ஒரு காப்பி நீங்க அனுப்பிவிடுங்க. கண்டிப்பா ஒரு 15-20 நாளுக்குள்ள உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த காப்பியை வந்து திங்கட்கிழமை திருவாரூர் கலெக்டர் ஆஃபீஸில் எடுத்து போய் கொடுங்க. அங்கே வந்து லீட் பேங்க் மேனேஜர்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முன்னோடி வங்கி மேலாளர்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே சார். அவர் நேஷனலிஸ்ட் பேங்க், கூட்டுறவு பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லா கிரீவன்ஸும் பார்ப்பாரு, அதுக்கும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, நன்றி. ஐயா வணக்கம். சந்திரமோகன் சொல்றதையும் கேளுங்க. சொல்லுங்க சார். இது சம்பந்தமா நீங்க என்ன பண்றீங்க, முடிஞ்சா ஒரு வழக்கறிஞர் அணுகி ஒரு லீகல் நோட்டீஸும் அனுப்புங்க. ஓகே சார். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து கன்சூமர் கோர்ட்ல நீங்க வந்து தாராளமா இதுக்கு வந்து நஷ்டஈடு கேட்டு நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம் கேஸ். சரிங்களா? ஓகே. அதனால அது மாதிரியும் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். ஓகே சார். நன்றி சந்திரமோகன் சார், அழைத்தது நன்றி. நன்றி சார். நன்றி. அவருடைய பட்டா எல்லாமே கொடுக்காம இருக்காரு. ஸோ அதை வச்சு அவர் லோன் கூட போவாரு, இல்ல வந்து வேற ஏதோ இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ அவருக்கு மிகப்பெரிய லாஸ் இருக்கும்ல. ஒரு பொண்ணு கல்யாணம் வச்சிருப்பாரு, இல்ல சம்திங் ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒரு மெடிக்கல் இஷ்யூ போயிருக்கலாம். அப்ப வந்து அந்த பணத்தை வச்சு அவர் வந்து எதுக்காக அந்த மானியத்தை வழங்காம இருக்காங்க? இல்ல பட்டா கொடுக்காம இருக்கான்னு சொல்றாரு. ஒரிஜினல் சார், ஒரிஜினல் பட்டா கட்டிட்டாரு, திருப்பி அது டாக்குமெண்ட் செட்டில் பண்ணணும், அது கொடுத்தாகணும். ஏன்னா அவங்களை திருப்பி கொடுக்கணும், அது திரும்ப கொடுத்தாகணும். பொதுவாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ரிசிப்ட்னு ஒன்று போடுவாங்க, ரசீது போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னுக்கு வரல அப்படின்னு சொன்னால் அவருக்கு மிகப்பெரிய லாஸ் தான். தாராளமாக வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம். சரி, ஓகே. அவர் முதல்ல பட்டா வாங்குறது ஒரு பக்கம், சார் சொன்ன அந்த அனுமதி இருந்தாலுமே அவருக்கான இழப்பீடு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக சார். இல்லை, நான் ஏற்கனவே நம்ம இந்த விஷயங்கள் பேச காரணம், ஒரு கேஸ்ன்னு ஒன்று கோர்ட்டுக்கு வந்தாலே இந்த மாதிரியான சிவில் கேசஸாக ரொம்ப நாளைக்கு நடக்குது, அதில் ஒரு தீர்வு வருது. அதற்கே அந்த பொதுமக்கள் வந்து நிறைய நாள் அலைஞ்சிருப்பாங்க.
அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு தீர்வும் ஏற்படுத்தி இல்ல அதுக்கான ஒரு காரணம் தீர்வு என்ன கொண்டு போய் இல்ல சார் அதுலயும் வரலன்னா இல்ல வழக்குகள் அதிகமா தேங்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னா உங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ரொம்ப பெருசு. சரி இப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நீங்க அம்பத்தூரே எடுத்துக்கோங்களேன். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி கோர்ட்ல தான் நம்ம கேஸை ஃபைல் பண்ணோம். அம்பத்தூருக்கும் ஒரு சப்கோர்ட்டே கிடையாது. ஸோ இப்பதான் சப்கோர்ட்டே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நான் என்ன சொல்றேன், ஜூரிஸ்டிக்ஷனை ரொம்ப கம்மி பண்ணணும், பெரிய அளவில் வச்சுக்காதீங்க. அதிகமான நீதிபதிகளை வந்து நம்ம வந்து எடுத்தாகணும், ரெக்ரூட் பண்ணி ஆகணும். ஏன்னா குறைவான ஆட்கள் தான் நம்ம வச்சிருக்கிறோம். மாவட்டத்தை அதிகப்படுத்த மாதிரி ஜுடிஷியல் அதிகப்படுத்தி ஆகணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வழக்குகள் தேங்கப்படாது. இந்த போக்சோ வழக்குமே அதே மாதிரி தான். ஏகப்பட்ட போக்சோ வழக்குகள் வந்து நம்ம வந்து நிலுவையில் இருக்கிறத பார்க்குறோம். உடனடியாக தீர்வு காண முடியல. 2017 அதுக்கு முன்னாடி போட்ட 16 கேஸ்லாம் கூட இன்னுமே தீர்வு இல்லாமல் போயிட்டே தான் இருக்குது. ஃபேமிலி கோர்ட்டும் அதே மாதிரி தான். முன்னாடி நான் வந்து லா காலேஜ் படிக்கும்போது ஒரு 3 ஃபேமிலி கோர்ட் தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7, 8ன்னு போயிட்டே இருக்குது ஃபேமிலி கோர்ட். ஆனாலுமே பத்த மாட்டேங்குது, வழக்கெல்லாம் நிலுவையில் தான் இருக்குது. ஏன்னா டைவர்ஸ் கேஸ் நடக்குது, மியூச்சுவல் தான் அதிகமாக நடக்குது. திருமணமாகி ஒரு 1 இயர் கழிச்சு தான் மியூச்சுவலாக ஃபைல் பண்ண முடியும்னா 2 மாதத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னா காரணம் அதுதான். கண்டிப்பா பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் புகார்பட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், நாகப்பட்டினம் மாவட்டம். என் பேர் செல்வபாண்டியன். சார் செல்வபாண்டியன் சார், உங்களுடைய புகாரை சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு வந்து 2 தரம் சார், 2 மனைவி. ஓகே. எங்க முதல் தரத்தில் நாங்கள் 3 பேர், 2 பசங்க 1 பொண்ணு. ஓகே சார். 2ஆம் மனைவிக்கு வந்து ஒரே ஒரு பையன். சரி. நாங்க எல்லாம் ஒரே அணுகுமுறையில் தான் இருக்கோம். சரி சார். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் தரத்தில் அம்மாவும் என் அப்பாவும் இறந்துட்டாங்க. வார்டு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகும்போது ஆன்லைன்ல என்ன கேட்குன்னா, முதல் மனைவி இருக்கும்போது 2ஆவது தரம் எப்படி கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு அந்த ஆன்லைன்ல கேள்வி கேட்குது. அந்த வார்டு சர்டிஃபிகேட் வாங்கணும் சார், அது எப்படி வாங்குறது? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இல்ல ஐயா முன்னாடியே சொன்னதுதான், அதே மாதிரியே வாங்கலாம். சரிங்களா? இப்ப எனக்கு இதுல வந்து ஒரே ஒரு சட்ட சிக்கல் ஒண்ணுதான் இருக்கு. என்னன்னா, முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது 2ஆவது மனைவியை திருமணம் செய்யறாரு. அந்த 2ஆவது மனைவியை திருமணம் செய்யும் பொழுது முதல் மனைவியோட ஒத்துழைப்போடு திருமணம் நடைபெற்றதா இல்லையா? அப்ப ஒப்புதல் இருக்கு அப்படின்னா அப்ப 2ஆவது மனைவி அது லீகலரா வருவாங்க. சரிங்களா? ஏன்னா முதல் மனைவிக்கு தெரியாம ஒரு கல்யாணம் நடந்தா மட்டும் தான் 2ஆவது மனைவி வந்து லீகலரா வரமாட்டாங்க. ஸோ தெரிஞ்சே பண்றாங்க அப்படின்னும் பொழுது ஸோ அவங்க ஒப்புதல் நடக்குது அப்படின்னா அவங்களும் லீகலரா வரலாம். மற்ற எல்லாருமே நீங்க வந்து லீகலா உள்ள சேர்த்துக்கலாம் சார். நீங்க ஒரு அஃபிடேவிட் கொடுங்க, அவங்க அஃபிடேவிட் தான் கேட்பாங்க. இப்போ முன்னாடி 20 ரூபா பத்திரம் இருந்துச்சு, இப்போ 20 ரூபா பத்திரமே கிடையாது. 100 ரூபா பத்திரத்தில் ஒரு அஃபிடேவிட் கொடுத்து நோட்டீஸ் சிக்னேச்சர் வாங்கி, அப்பாவுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு, இந்த தேதியில அப்பா இருந்துட்டாங்க, அம்மா இருந்துட்டாங்க, 2ஆவது மனைவி உயிரோடு இருக்காங்க, ஸோ வாரிசுகள் நாங்கள் எல்லாமே இருக்கோம், முதல் தாரத்துக்கு 3 பசங்க, 2ஆவது தாரத்துக்கு 1 பசங்க, ஸோ நாங்கள் எல்லாம் 5 பேர் லீகலாக வருவோன்றதை நீங்கள் ஒரு அஃபிடேவிட்டாக கொடுங்க அவங்களுக்கு, நோட்டீஸ் சிக்னேச்சரோட. ஆமாம் ஆமாம். இல்ல ஆன்லைன்ல பதிவுல கூட நீங்க ஆர்டிஓக்கு நேரடியாக கொடுங்க, அவர் வந்து என்கொயரிக்கு போடுவார். சரிங்களா? நன்றி. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். அப்புறம் இன்னொரு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா, கனகராஜ் சிறப்பு நிலை தேனி வயலர் நிலை 1 குமரி மாவட்டம்லேருந்து அனுப்பியிருக்காரு. அவர் வந்து விடுப்பு எடுத்ததுக்கான அந்த ஈட்டா விடுப்புக்கான அந்த தொகை 3 மாதம் 90 நாட்களுக்கான அந்த தொகை வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு கோரிக்கை. அவர் ரிட்டையர்ட் ஆகியும் வந்து 3 வருஷமா போராடிட்டு இருக்காரு. அது வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து குரலகத்தில் இருக்கு. அதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அங்கே நெல்லையில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அவர் வந்து வயது முடியும் காரணம் எனக்கு வேற எந்த ரெவன்யூ சோர்ஸ் இல்லை, நான் பல முறை புகார்பெட்டிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு நமக்கு புகார்பெட்டிக்கு அனுப்பியிருந்தாரு. இப்போ அதை நடவடிக்கைக்கு உட்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு 15-20 நாளுக்குள்ள கண்டிப்பான ஒரு ஃபேவரான பதில் வரும். அரசாங்கத்தில் பணம் இல்லைன்னு பதில் சொல்றாங்க, அதான் கொடுமை. ஒரு அரசு பணி செய்யறது கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் கழுதியை மேய்க்கிறேன்னு எதுக்கு சொல்றாங்க? அந்த பென்ஷனுக்காகத்தான், அந்த இதர பண பயன்களுக்காகத்தான். அதுவே கஜானால பணம் இல்லைன்னு சொல்ற ஒரு நிலை வந்து அப்ப அந்த அரசு ஊழியருடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. இத்தனை வருஷம் நான் கவர்மெண்ட்டுக்காக உழைச்சேன், கடைசியில் என்னுடைய ஈட்டா வெடிப்பு அந்த இது கூட ஒரு லிட்டில் அமௌண்ட் அதை கூட கொடுக்கறதுக்கு கஜானால பணம் இல்லைன்னு சொல்ற நிர்வாகம் தான் இருக்கு. இப்பெல்லாம் பாக்குறப்ப வழக்கறிஞர் சொன்ன மாதிரி அவங்களை எல்லாமே டெர்மினேட் பண்ணிட்டு போயிடலாம் போல தான் தோணுது. ஏகப்பட்ட படித்த இளைஞர்கள் இருக்காங்க சார், வேலை இல்லாம எல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஓடிட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் படிச்சா தானே உங்களுக்கு பிரச்சனை, நீங்க படிக்கவே தேவையில்ல, எல்லாம் வந்து சாராயம் பக்கமும் கஞ்சா பக்கம் போயிடுங்கன்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்த ஜென்ரேஷன் படிச்சோன்னே வரமாட்டான். ஏன்னா சிந்திச்சா தானே கேள்வி கேட்பான். சிந்திக்க கூடாத ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கிட்டு வருது இப்ப இருக்கிற சமுதாயம். அது ஏன்னு தெரியல எனக்கு. அதுதானே சார், தமிழ்நாட்டில் 4829 அரசு மதுபானை கடைகள் இருக்கு. வருஷத்துக்கு வந்து அதே 100 கோடி ரூபாய் வந்து ஆண்டு வருமானம் ஈட்டுது. இப்ப இதுலயே வந்து ஊழல் நடக்குது. 50,000 கோடி வந்து அரசு வந்து ஆயத்தேர்வைக்கு போல
அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இடி ரைடு விட்டு, ஆமா இடி ரைடு விட்டுருக்கு. அப்ப இதை எதை நோக்கி போயிட்டு இருக்குங்க? அப்போ அரசுனுடைய நோக்கம் வந்து வருவாய் மட்டும் பார்த்தோம்னு சொன்னோம்னா அப்ப இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்குது? சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, எனக்கு ஒரு 100 இளைஞர்களை கொடுங்க, இந்த நாட்டை நான் மாத்தி காமிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன கருத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய அரசு படின்னு சொல்ல வேண்டிய அரசு குடின்னு சொல்லி இளைஞர்களை பாழ்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பெரம்பலூர் மாவட்டம் சார், வேப்பந்தட்ட தாலுகா, அரசலூர் கிராமம், ஏகாம்பரம் பேருங்க சார். ஏகாம்பரம் சார், உங்களுடைய புகார் சொல்லுங்க. சார், எங்க தாத்தா பேர்ல ஒரு நிலங்க சார், 82 சென்ட் இருந்துச்சுங்க. அதுல எங்களுக்கு எங்க பெரியப்பாவுக்கு 2 பேருக்கு 41 சென்ட் சார், தரிசு நிலங்க சார். அதுங்க சார். சரி. அந்த நிலத்தை வந்து எங்க தாத்தாவுடைய தம்பி அவர் பேர்ல, அவங்க பிள்ளைங்களுக்கு வாரிசுல வந்து பட்டா அவங்க பேருக்கு இருக்குதுங்க. நாங்க வந்து 98ல அந்த எங்க சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் அந்த வந்து பாகப்பிரிவினை படிக்கும்போது ஒரு பத்திரம் வந்து எங்க பேர்ல அதுல இருக்குதுங்க. சரி. பாகப்பிரிவினை பத்திரம் 98ல நாங்க எழுதியிருக்கிறோம், அது இப்ப இருக்குதுங்க. சொல்லுங்க சார். அதாங்க சார், இப்ப வந்து அங்க வந்து பட்டா வந்து இந்த யூடிஆர்ல அளக்கும் போது மாத்தி விட்டாங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியலைங்க சார். அந்த ஈசிஆர்லாம் ஈசி போட்டோம்னாக்க எங்க பெரிய அந்த தாத்தாவை பாருங்க அவங்க பக்கத்திலே வந்து எங்க நிலம்னு சொல்லி நாங்கெல்லாம் காட்டி இருக்குதுங்க சார். அதுல ஓகே திரு சீனிவாசன் சார், எங்க அப்பா பேர் வரதனம் பூராமே வந்து எங்க அப்பா பேர்லாம் அந்த வரதனம்னா எல்லாம் அவங்க பத்திரம் ஒரு 5-6 பத்திரம் இருக்குது, பூராத்தில் பேருமே இருக்குதுங்க. சரி, ஓகே சார், பதில் சொல்லுவாங்க சீனிவாசன் சார். சார், இப்போ வந்து அனுபவம் பாத்தி உங்ககிட்ட இருக்கா? அனுபவம் வந்து இல்லைங்க சார். இப்போ 2-3 வருஷமா என்ன ஆச்சுன்னா, 2-3 வருஷம் பட்டா அவங்க பேருக்கு போனதுக்கு அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க, வந்து ஆள் அனுப்பிங்க பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்க. இல்ல எங்களுக்கு வந்து எங்க நிலம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க சொன்னேன். சரிங்க. பட்டாவை கேன்சல் பண்ண சொல்லி ஏதாவது ஆர்டிஓ கிட்ட லெட்டர் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க சார், நான் வந்து ஆன்லைன்ல பட்டாவுக்குலாம் அப்ளை பண்ணேங்க சார். எங்க பத்திரத்தை வச்சு அப்ளை பண்ணேங்க. சரிங்க. வந்து என்ன தாசில்தார் வந்து ஆர்டர் போட்ட போன அக்டோபர்ல நான் அப்ளை பண்ணேங்க சார். சரிங்க. தாசில்தார் வந்து ஆர்டர் போட்டாருங்க. விஓ வந்து அதுல வந்து அப்லோட் பண்ணாம அப்படியே வச்சிருக்காரு. நான் போய் 2-3 டைம் போய் பார்த்தேங்க சார், விஓ போய் பார்த்தேங்க. அவர்கிட்ட வந்து ஏதோ பணம் கூட கேட்டாரு. 2000 சரி தொலைஞ்சு போகுது, 2000 பணத்தையும் கொடுத்தேங்க நான். பணத்தையும் வாங்கிட்டாரு சார். பணத்தை வாங்கி இப்ப 4-5 மாசம் ஆகுது பார்த்தா இன்னும் அப்லோடே பண்ண எல்லாம் போய் கேட்டாக்க அவர் என்ன சொல்றாரு வந்து அவங்களுக்கு சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு இப்படி சொல்லிட்டு இருக்காரு. என் பேர்ல வந்து எங்க அப்பா பேர்ல ஒரு பாகப்பிரவண பத்திரம் எங்கிட்ட அவன்கிட்ட பத்திரமே கிடையாதுங்க. சரிங்க. சரிங்க. பட்டா மட்டும் பேர்ல மட்டும் அவன் பேருக்கு 2-3 வருஷம் அவன் நிலத்தை. சரிங்க ஐயா, நான் உங்களுக்கு கூப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் தொலைபேசி மூலமா கூப்பிடுறேன், கூப்பிட்டு இதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்குறேன். சரிங்களா? இன்னொரு 2000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து அவரை வந்து எங்க வந்து எந்த நேரத்துல கரெக்டா கோர்த்து விடணுமோ அதுக்கான வழிமுறையை நான் சொல்றேன் உங்களுக்கு. யார்கிட்ட இனிமே 2000 வாங்க மாட்டாரு அவர். லஞ்ச ஒழிப்பு துறைக்கு எப்படி அது கொடுக்குதுன்ற ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்றேன். திருப்பூர்ல தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் சார். சரிங்க. சரிங்க ஐயா, கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்க ஐயா, சரிங்க, புரியுது. நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களை தொடர்பு கொள்வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நன்றி. நன்றி. பாருங்க, இப்ப நான் வந்து இவன் இந்த மாதிரி ஆளுங்க வேலையில இருக்க வேணாம்னு சொல்லும்போது நீங்க வந்து கொஞ்சம் கோச்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? ஏன்னா நான் பாக்குறேன், கண் கூட பாக்குறேன், இந்த மாதிரி ஆளுங்களாம் நான் பாக்குறேன். அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மனு மேலாம் அவங்களுக்கு எந்த நடவடிக்கையும் வராது. மனு மேல ஒரு காந்தி சிரிக்கிறாருன்னா மட்டும்தான் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு வருது. உடனே சிரிச்ச முகத்துல வேலையை முடியும். கொஞ்சம் அன்னியெல்லாம் மாறிட்டாரு. ஒரு சக்சஸ் ஸ்டோரி இருக்கு சார். அப்படியா சார்? சொல்லுங்க சார். நம்ம புகார் பெட்டிக்கு ஒரு அம்மா வந்து திருமதி செல்வி பன்னாரின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்டத்துல இருந்து ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க சார். அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, அவங்களுடைய 2வது மகள், இளைய மகள் வந்து BE இன்ஜினியரிங் படிக்கிறப்ப திடீர்னு தவறிட்டாங்க. அவங்க வந்து கர்நாடகா பேங்க் திருப்பூர் மெயின் பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு. அவங்க ஆஃப்டர் டெத்துக்கு பிறகு இவங்க ஏதோ வீட்டில் தொழறப்போ அந்த பாஸ்புக் கிடச்சிருக்கு. அதை எடுத்துமே அந்த கர்நாடகா பேங்க்கில் கேட்குறப்போ இதெல்லாம் தர முடியாது, பன்னாரின்னு அவங்க அப்பா பேரை தான் வாரிசு போட்டு உங்களை போடல, தர முடியாதுன்னு சொல்லிட்டு அலகழிப்பு அனுப்பிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், புகார் பெட்டியினுடைய நிகழ்ச்சி சார்பில் மக்கள் வழிகாட்டி இயக்க நடவடிக்கை எடுத்ததுனால கர்நாடகா பேங்க் அது சேர்மன் ஆஃபீஸ்லேருந்து கடிதம், அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆம்புட்ஸ்மேன் அதுக்கு வந்து போட்ட பிறகு இப்போ என்னாச்சுன்னா, போன வாரத்தில் அவங்களுக்கு 9911 ரூபாய் பேமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கான ரசீது அவங்களாண்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதனுடைய டிடியும் எடுத்து கொடுத்துருக்காங்க. சாதா ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விதவை தாய், அவங்கள வந்து 6 மாசமா அழக வச்சிருக்க அந்த கர்நாடகா பேங்க். இன்னைக்கு புகார் பெட்டி அவங்க நம்பி வந்தாங்க. புகார் பெட்டி மூலமா எடுத்த எதுனால
இன்னைக்கு அதிரடி நடவடிக்கை கிடைச்சிருக்கு. அதனால இது புகார் பெட்டி கிடைச்ச ஒரு வெற்றியா நம்ம இங்க பதிவு பண்றோம். நன்றி சார். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நேயர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் உரிய தீர்வினை நீங்கள் 2 பேருமே சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நேயர்களுக்கு பயனளிக்கும் விதமாக பல விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்து கொண்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் நேரத்தை செலவிட்டு கலந்து கொண்ட உங்களுக்கு இருவருக்கும் நன்றி. நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் ஐயா. நேயர்களே, மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.